ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எப்போவும் உங்கள் குழந்தைக்கு இட்லி தோசையே கொடுத்துட்ருக்கீங்களா? ஹெல்த்தியாக ஒரு 5 பிரேக்ஃபாஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1 கப்பு ராகி. இதை நல்லா 3 நேரம் அலசி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை இல்லைன்னா அரைக்கும் போது 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஓவர் நைட் புளிக்க வச்சு காலையில் இட்லி இல்லைனா தோசை நம்ம கிட்ஸுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்பு தோசை, கம்பு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதே 1/2 கப் உளுந்து, 1/2 கப் இட்லி அரிசி, 1 கப் கம்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயுமே நம்ம இட்லி தோசை எது வேணாலும் செஞ்சுக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். 3வது ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது, எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பச்சரிசி 2 கப்பு, இட்லி அரிசி 1 கப், இது 3/4 கப், அவல் 1/2 கப், அரிசி 1/4 கப் எல்லாம் ஒரு 8 to 10 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன் அரைச்சி ஓவர் நைட்டு புளிக்க வச்சுட்டு காலையிலே தோசையாக சுடலாம். தோசையை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்க ஒரு தக்காளி சட்னி அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு மசிச்சு அதை தாளித்து எடுத்துக்கலாம். அதையும் தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் தக்காளி சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் மேலே வச்சு சுட்டு கொடுத்தா சூப்பரான தோசை ரெடி. இது ஒரு ஊரோட ஸ்பெஷலான தோசை. நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா இது என்ன தோசை, இந்த தோசையோட பேர் என்ன, எந்த ஊரில் இது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 4வது ரெசிபி செய்கிறதுக்கு 1 வெங்காயம், 2 பல் பூண்டு, கேரட், 1 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற கேரட், வெங்காயம், வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 முட்டையும் உடச்சி ஊற்றி கொஞ்சம் பெப்பர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பணியாரக்கல்ல நெய் ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் ரெடி. 5வது ரெசிபி நம்மளோட வெஜிடபிள் இட்லி. பீட்ரூட் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இதை அரைச்சி நம்மளோட இட்லி மாவில் கலந்து இட்லியாக ஊற்றி கொடுத்துருக்கேன். நம்ம கேரட், கீரை எதுனாலும் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.